Hello everyone, எப்படி இருக்கீங்க? ஓகே, லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் கண்டினியூட்டி பார்த்தோம். கரெக்டாக, ஸ்பெஷலி கண்டினியூட்டியோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். கரெக்டாக, இப்போ வந்து எக்ஸசைஸ் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் ஃபுல்லாகவே கண்டினியூட்டி பேஸ் பண்ணி சம்ஸ் தான் இருக்குது. சரியா? ஓகே, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். Prove that the function f of x equal to 5x minus 3 is continuous at x equal to 0, x equal to minus 3 and x equal to 5. சரியா? 3 பாயிண்டில் வந்து கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்டில் இது கண்டினியூவஸா, இந்த பாயிண்டில் இது கண்டினியூவஸா, இந்த பாயிண்டில் இது கண்டினியூவஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, now see here. ஒரு ஃபங்க்ஷனை கண்டினியூவஸ்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அதோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், அதாவது x equal to ஃபார் எக்ஸாம்பிள் 0 எடுத்தேன், அப்போ 0 மைனஸ். சரியா? 0 எடுத்தேன், இந்த பாயிண்ட் 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 மைனஸ், 0க்கு ரைட் ஹேண்ட் சைடு 0 ப்ளஸ். ஓகே, அண்ட் அந்த பாயிண்டில் 0வில் இந்த மூணுமே ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேயா? now see, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். சரியா? 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா at x equal to 0 மைனஸ். ஓகே, 0 மைனஸ்க்கும் இதே தான், ஃபங்க்ஷன் வந்து வேறு மாறல. கரெக்டாக, இந்த x equal to 0க்கு இதே ஃபங்க்ஷன் தான் அப்ளை பண்ண போகிறோம், x equal to minus 3க்கும் இந்த ஃபங்க்ஷன் தான் அப்ளை பண்ண போகிறோம், x equal to 5க்கும் இந்த ஃபங்க்ஷன் தான் அப்ளை பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு கேஸ் 1 x equal to 0வில் செக் பண்ணுவோம். சரியா? at x equal to 0, at x equal to 0, let me just check the left hand limit first. சரியா? அப்போ என்ன பண்ணுவோம், லிமிட் x tends to 0 மைனஸ். சரியா? 0 மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை டெபிக் பண்ணோன்னா 0 மைனஸ் f of x. சரியா? இது எப்படி எழுதலாம், லிமிட் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது இதுதான். சரியா? லிமிட் x tends to 0 minus equal to limit x tends to 0 plus and which is also equals to limit x equal to 0. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட்டு போட்டுடலாம். லிமிட் x equal to 0 f of x என்ன ஆகும்? சரியா? எப்படி, just we need to substitute x equal to 0 in this. சரியா? அப்போ 5 into 0 minus 3 equal to minus 3. சரியா? இந்த பார்ட் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பார்ட் சால்வ் பண்ணுவோம். சரியா? எப்படி, லிமிட் x tends to 0 f of x எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு நம்பர் லைன், இது 0 இருக்குது. சரியா? 0க்கு லெஃப்டில் எனக்கு ஒரு லிமிட் வேணும். சரியா? 0க்கு லெஃப்டில் ஒரு வேல்யூ வேணும். சரியா? அந்த வேல்யூ நான் முடிஞ்ச வரைக்கும் 0க்கு பக்கத்து வேல்யூ எடுப்பேன். சரியா? நான் வந்து ஏதோ ஒரு வேல்யூனா லெஃப்ட்லனா -5 -4, நான் அவ்வளோ பெரிய வேல்யூலாம் எடுக்க மாட்டேன். சரியா? நான் எடுக்கிற வேல்யூ எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி வெரி க்ளோஸ் டு த 0. இந்த கேஸில் பாயிண்ட் என்னது 0, அதனால 0. இதுக்கு அடுத்த கேஸில் 3, அப்போ நம்ம எடுக்கிற வேல்யூ எப்படி இருக்கும், அந்த கேஸில் இட் ஷுட் பி வெரி நியர் டு 3. சரியா? அப்போ இந்த கேஸை வந்து இட் ஷுட் பி வெரி நியர் டு 0. சரியா? ஒரு ஃபங்க்ஷனை வெரி நியர் டு 0 எடுக்கணும்னா 0வில் ரொம்ப குட்டி வேல்யூவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் 0 மைனஸ் 0.00001 பண்ணாக்கா ரொம்ப குட்டி வேல்யூ தான் வரும். என்ன வரும், மைனஸ் சம்திங், என்னது -0.0009 சம்திங். கரெக்டாக? ஸோ 0க்கு ரொம்ப குட்டியாக வரணுன்றதுக்காக ஐ எம் கன்சிடரிங் அ கான்ஸ்டன்ட் h. சரியா? அந்த ஹோட வேல்யூ என்னென்னா 0க்கு ரொம்ப கிட்ட இருக்கும். சரியா? x equal to, இப்போ சிம்பிள்டா, 2 மைனஸ் 0 பண்ணால் என்ன வரும், 2 வரும். கரெக்டாக? நான் 0வை டேரெக்டாக எடுக்காமல் 2 மைனஸ் 0.00001 எடுத்துக்கிறேன். ஓகே, திஸ் 0.00001 இஸ் நியர்லி ஈக்குவல் டு 0. கரெக்டாக? அப்போ நான் 2 மைனஸ் 0 பண்ணால் 2 வந்துச்சு,
அதுவே 2 மைனஸ் 0.0001 பண்ணால் 1.99999 சம்திங் வருது. சரியா, இந்த ரெண்டு வேல்யூவும் நியர்லி ஈக்குவல் தானே, கரெக்டாக ரொம்ப க்ளோஸ் வேல்யூ தானே. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது. ஓகே, ஸோ லிமிட் h டென்ஸ் டு 0 f ஆஃப் 0 மைனஸ் h. ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு கண்டிஷன் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டாக மாற்றுது. கரெக்டாக, ஜீரோவுக்கு லெஃப்டில், அதுவே இந்த இடத்துல 0 ப்ளஸ் h இருந்துச்சுன்னா ஜீரோக்கு பாசிட்டிவாக போயிடும், அது ரைட் ஹேண்ட் லிமிட்டாக மாறிடும். ஓகே, ஸோ h டென்ஸ் டு 0 f ஆஃப் 0 மைனஸ் h. ஓகே, இப்போ சிம்பிளாக f ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக f ஆஃப் 0 மைனஸ் h போடணும். சரியா, அப்போ இந்த இடத்துல கண்டிஷன் என்னது, 5x மைனஸ் 3. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 மைனஸ் h போடுறோம். சரியா, அப்போ 50 இன்ட்டு minus 5h minus 3. சரியா, இப்போ வந்து h equal to 0 substitute பண்ணாக்கா answer will become minus 3. சரியா, ஸோ லிமிட் x tends to 0 மைனஸ்க்கு minus 3, அதே மாதிரி இதுக்கும் minus 3 வந்துடுச்சு. இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அதுவும் ஈக்குவலாக வந்துடுச்சுன்னா we can say that this function is continuous at x equal to 0. okay, so similarly limit x tends to 0 positive. சரியா, 0 பாசிட்டிவ்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் f of x கண்டுபிடிக்க போகிறோம். we can write it as limit h tends to 0 0 plus h. இதுதான் மெயின். 0 plus h னா என்னாச்சு, it is jumping from left hand to right hand. ஓகே, அப்போ அதே மாதிரி ஃபங்க்ஷனில் இதை எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணாக்கா 5 of 0 plus h minus 3. ஸோ அகெயின் இதை வந்து h equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா what will we get, we will get x equal to minus 3. சரியா, ஸோ minus 3 minus 3 minus 3 மூணுமே வந்து minus 3 வரதுனால this function is continuous at x equal to 0. சரியா, புரியுதா? இந்த கொஷனை நான் பார்த்த உடனே சொல்ல இந்த கொஷின் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். எப்படி? சரியா, பார்த்த உடனே இது தெரியும், இது ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் தான். நாட் ஓன்லி ஃபார் 0, ஆல்சோ ஃபார் minus 3, ஆல்சோ ஃபார் 5, ஆல்சோ ஃபார் n, ஆல்சோ ஃபார் எனி ரியல் நம்பர் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்? பேசிக் லாஜிக் தான், பேசிக் லாஜிக். சரியா, இது என்னது 5x minus 3ங்கிறது என்னது, இட்ஸ் அ லீனியர் ஃபங்க்ஷன். சரியா, லீனியர் ஃபங்க்ஷன் சொல்கிறதோட இட்ஸ் அ பாலினாமியல் ஃபங்க்ஷன். கரெக்டாக, நான் ஒன்று சொல்லட்டுமா, எனி பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சரியா, எனி லீனியர் ஆர் எனி பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃபார் எனி ரியல் நம்பர். சரியா, ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட லாஜிக் தான், நீங்கள் எடுத்துகிட்டு போய் இதை போய் எக்ஸாம் ஹாலில் எழுத முடியாது. ஓகே, யூ ஷுட் டெஃபினெட்லி டூ ஆல் திஸ் ஸ்டெப்ஸ். சரியா, ஆல் திஸ் ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு லிமிட் h tends to 0 போடணும், அப்புறமா பாசிட்டிவ் லிமிட், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட், இது எல்லாமே போட்டு இதை வந்து வெரிஃபை பண்ணி நீங்கள் சொல்லி தான் ஆகணும். சரியா, பட் இந்த ஃபங்க்ஷனை பார்த்த உடனே நமக்கு தெரியும் இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். சரியா, இது எந்த பாயிண்டில் எடுத்தாலும் இது வந்து கண்டினியூஸாக தான் இருக்கும். சரியா, சிமிலர்லி நான் x equal to 0ன்னு போட்டேன்ல, நீங்கள் அதே மாதிரி x equal to minus 3ன்னு வச்சு போடுங்க. சரியா, சேம் ப்ரொசீஜர் தான் வரும், ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வரும். எங்கன்னா இந்த பாயிண்டில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறேன். லிமிட் h tends to minus 3 மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். சரி, நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் போட்டு காமிக்கிறேன். x6 minus 3க்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ் வரும். லிமிட் f of x equal to x tends to minus 3, அதோட பவரில் மைனஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் செக் பண்ணுறோம். minus 3 ஒரு நம்பர் லைனில் போட்டோம்னா we are going to go to this place. ஓகே, அதுவே minus 3 ப்ளஸ்ன்னு போட்டால் we are checking on this place. ஒன்ஸ் இது ரெண்டும் ப்ளஸ் இந்த பிளேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், லிமிட் h tends to 0, ஏதோ ஒரு வேல்யூ h எடுக்கிறேன், அந்த h-ஐ minus 3 கூட மைனஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ minus 3 minus h, ஸோ which shows that we are going left side of minus 3. சரியா, அதுவே minus 3 plus hன்னு போட்டால் we are going towards the right side of minus 3. சரியா, ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்டெப் தான் ஜென்ரலாக பீப்புள் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஓகே, கிளியராக இருக்கா? ஸோ இப்போ இதை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதே மாதிரி போடலாம். டெஃபினெட்லி வில் கெட் இட் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சரியா, இதே மாதிரி வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இமீடியட்லி x equal to 3க்கும் x equal to 5க்கும் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சரியா,
இதே மாதிரி போடணும். ப்ரொசீஜர் எல்லாம் இதே மாதிரி இருக்கணும். You define for this and this and then you need to equate and then you should write since this thing is equal so it is a continuous function. Okay, second question போலாம். Okay, see here, examine the continuity of the function 2x square minus 1 at x equal to 3. என்ன சொல்ல வராங்க? 2x square minus 1 இது என்னது ஆக்சுவலாக? இட் இஸ் அ பாலினாமியல் ஃபங்க்ஷன். கரெக்டாக, பாலினாமியல் ஃபங்க்ஷன். அதோடு இல்லாமல் இதோட கிராஃப் எப்படி வரும்? 2x square minus 1 is definitely a this kind of graph. கரெக்டாக, இது என்னது? ஒரு parabolic function. ஓகே, parabolic function is always continuous. ஸோ இது தெரிஞ்சு போச்சு நமக்கு, இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தெரிஞ்சு போச்சு. பட் நீங்கள் என்ன பண்ணணும், போடணும். எக்ஸாம்பிள் இப்படி கேட்டால் நீங்கள் வந்து சிம்பிளாக இது ஒரு parabolic ஃபங்க்ஷன், ஸோ இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நீங்கள் போட முடியாது. என்ன பண்ணணும்? லிமிட் x tends to 3 positive f of x is equal to limit x tends to 3 negative f of x is equal to limit x tends to x equal to 3 f of 3. இந்த மூணு வேல்யூவுமே ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனு ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஸோ இதெல்லாம் நீங்களே போட்டுக்கோங்க. லைக் ஒரு ஸ்டெப் போட்டாச்சுல, ஸோ இதுக்கப்புறம் நீங்களே போட்டுக்கலாம். ஓகே, அதான் இங்கே சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா this will become a continuous function. சரி, இதெல்லாம் எப்படி எழுதணும்னு கிளியராக லாஸ்ட் எக்ஸாம்பிளை பார்த்து அப்படியே போட்டிங்கனாலே போதும். சரியா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பார்ப்போம். ஓகே, எக்ஸாமின் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் ஃபார் கண்டினியூட்டி. சரியா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஃபங்க்ஷனை பார்த்த உடனே சொல்லுவேன் எது கண்டினியூவஸ் எது டிஸ்கண்டினியூவஸ் அப்படின்ட்டு. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூவஸ். This function is continuous for any real number. Okay, this function is discontinuous at one particular point. அதாவது x equal to 5 போட்டோம்னா இது வந்து discontinuous. Similarly, this function is discontinuous for x equal to minus 5. சரியா? இது வந்து நம்ம பார்த்த உடனே சொல்லிட்டோம். ஏன்னா ஒருவேளை இந்த இடத்துல 5 போட்டால் என்னாச்சு? 1/0 ஆகுது, which is indefinite. கரெக்டாக? ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து இது வந்து டிஸ்கண்டினியூவஸ். அதே மாதிரி இந்த இடத்துல -5 போட்டோன்னா -5 + 5 will become indefinite. அதே மாதிரி மேலேயும் வந்து 0, கீழேயும் 0. ஸோ 0/0 is indefinite. ஓகே, ஸோ அதனால் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் டிஸ்கண்டினியூவஸ். ஐ கேன் ஆல்சோ மென்ஷன் தட் பாயிண்ட் வேர் இட் இஸ் டிஸ்கண்டினியூவஸ், அதாவது 5. ஓகே, இதெல்லாம் தியரட்டிக்கலாக நான் சொல்லிட்டேன். யூ நீட் டு ப்ரூவ் திஸ் வித் யுவர் அப்ளிகேஷன். சரியா? எப்படி நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணுவீங்க? கன்சிடர் திஸ் ஃபங்க்ஷன். we know it is a continuous function. சரியா? நீங்கள் எந்த பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம், எனி ரியல் நம்பர். let x equal to 1 ன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஃபார் l x minus 1, அதே மாதிரி லிமிட் x tends to 1, 1க்கு லெஃப்டில் 1க்கு ரைட்டில் at 1 நீங்கள் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆகிடும். சிமிலர்லி இதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக at x equal to 5 எடுங்க. சரியா? என்ன பண்ணுங்கள், லிமிட் x tends to 0, 5க்கு லெஃப்டில் 5 மைனஸ், அண்ட் அதே மாதிரி 5க்கு ரைட்டில் 5 ப்ளஸ், அண்ட் ஈக்குவல் டு 5க்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. சரியா? ஈக்குவல் டு 5 போட்டால் வராதுன்னு ஃபஸ்ட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. ஈக்குவல் டு 5 வராது, வந்தால் இன்டெஃபினிட் ஆகிடும். சரியா? ஆப்வியஸ்லி இதுவும் சேமாக வராது. எது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் சேமாக வராது. hence this is a discontinuous function. similarly நீங்கள் இதுக்கும் போட்டுடலாம். சரியா? மாடுக்கு பார்ப்போம். இந்த 3 கொஷின் நீங்களே போட்டுருங்க. எப்படி அந்த ஃபுல் ஸ்டெப்பு போடணும், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் அதெல்லாம் போடணும். சரியா? மாடோட வேலை என்ன? மாடோட வேலை என்னென்னா இதுதான் அதோட ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக மாடுன்றது இப்படி வி ஷேப்பில் வரும். கரெக்டாக? x minus 5னா ஒரு வேளை x equal to 5 இருந்துச்சுன்னா மாடோட வேல்யூ என்னது? 0. அதை தாண்டி போச்சுன்னா மாடோட வேல்யூ வில் பி லைக் திஸ். கரெக்டாக? கிராஃபிக்கலாக இப்படி சொல்லும். சரியா? ஆப்வியஸ்லி இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். கரெக்டாக? இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணியும் பார்க்கலாம். சரியா? x equal to 5 வச்சுக்கோங்க. சரியா? 5 minus 5 plus and at 5.
இந்த 3 வேல்யூவும் ஈக்குவல் பண்ணிட்டீங்கன்னா you will definitely get this function is continuous function. சரியா? ஸோ அதே மாதிரி ஸ்டெப் வைஸ் நீங்கள் போடணும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிங்க, ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிங்க, add 5 கண்டுபிடிங்க, 3த்தையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா you will get this answer. ஓகே, நம்ம அடுத்த 15th கொஷின் பார்ப்போம். ஸோ 15 கொஷின் பாருங்கள். 16 கொஷின் ஆல்ரெடி நம்ம போட்டோம்ல. ஓகே, 15 கொஷின் பாருங்கள். டிஸ்கஸ் த கண்டினியூட்டி ஆஃப் ஃபங்க்ஷன் f where f equal to this one. சரியா? 14 கொஷின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரியா? சிமிலர்லி ஓகே, 14 கொஷின் தான் இப்போ நம்ம போடுறோம். கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். சாரி, அது 5th கொஷின். ஓகே, 5th கொஷின் பார்ப்போம். See, a function f is defined as, சரியா, for values less than 1, for values less than 1, சரியா, less than or equal to 1, the function is x. சரியா? For the value greater than 1, the function is 5. ஓகே, என்ன சொல்கிறாங்க, கிராஃபிக்கலாக போட்டு பார்ப்போமா? சரி, கிராஃப் வரைஞ்சிட்டேன். எக்ஸோட வேல்யூ 1 இருக்குது. எக்ஸோட வேல்யூ 1 இல்லை 1க்கு கம்மியாக இருந்துச்சுனாக்கா த ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸ். ஓகே, புரியுதா? ஒருவேளை 1 இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் இஸ் 1, ஒருவேளை 2 இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் இஸ் 2, 3 இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் இஸ் 3. Can we write it like this? Okay, but when x is greater than 1, 1 தாண்டி போச்சுன்னா இந்த வேல்யூ வந்து y equal to 5. புரியுதா? y equal to 5. அப்போ y equal to 5 என்ன அர்த்தம்? 1ஓட அதிகமாக போயிடுச்சுன்னா y equal to like this. புரியுதா? ஸோ இந்த மாதிரி கிராஃப் போதும். சரியா? ஸோ இது பார்த்தாலே தெரியுது, ஆப்வியஸ்லி இட் இஸ் டிஸ்கண்டினியூவஸ். ஓகே, கொஷன் என்னன்னா if function is defined as this, is it continuous at x equal to 0 ன்னு கேட்டிருக்காங்க. சரியா? and is it continuous at x equal to 1 and x equal to 2. சரியா? x equal to 0, x equal to 1, x equal to 2, 3 கேஸ் நம்ம வந்து இதோட கண்டினியூட்டியை செக் பண்ணணும். சரியா? நான் வந்து இதை பார்த்த உடனே சொல்லிவிடுவேன். இந்த ஃபங்க்ஷனுக்கும் at x equal to 0 and at x equal to 2, this function is definitely a continuous function. ஏன்? சரியா? நமக்கு இதுதான் பிரச்சனை. சரியா? ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனை பார்க்கணும். சரியா? at x equal to 1 தான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரியா? at point 1 ஃபங்க்ஷனுக்கு 2 டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்க. 1க்கு கம்மியாக இருந்தால் இது, 1க்கு அதிகமாக இருந்தால் இது. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு 1 பாயிண்ட் தான் வந்து டிஸ்கண்டினியூவஸாக இருக்கும். சரியா? 1க்கு கம்மியாக நீங்கள் -1 எடுத்தாலும் சரி, 0 எடுத்தாலும் சரி, என்ன எடுத்தாலும் சரி, எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்க போகுது? எக்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ at x equal to 0, 1 இங்கே இருக்குது, 0 இங்கே இருக்குது. சரியா? 0க்கு இந்த பக்கமும் இது சேம் வேல்யூ தான் கொடுக்கும், இந்த பக்கமும் சேம் வேல்யூ தான் கொடுக்கும். ஸோ ஆப்வியஸ்லி at x equal to 0, this will be continuous. But the case will be different for 1. சரியா? x equal to 1 வரைக்கும் இந்த வேல்யூ கொடுக்குது, x equal to 1க்கு அப்புறமா அந்த வேல்யூ கொடுக்குது. ஸோ when I consider 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேறு வேல்யூ, வேறு டெஃபினிஷன், 1க்கு ரைட் ஹேண்ட் சைடில் வேறு டெஃபினிஷன். ஸோ at 1 it is definitely not continuous. கரெக்டாக? but at the same time at x equal to 2 it is continuous. ஏன்? at x equal to 2னா என்னது? 1ஓட பெரிய வேல்யூ, 1ஓட பெரிய வேல்யூக்கு ஆல்வேஸ் 5 தான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதனால் அதுவும் வந்து கண்டினியூவஸ். சரியா? போட்டு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். புரிஞ்சா நான் எப்படி வந்து சொன்னேன்ட்டு? இதே விஷயத்தை நம்ம வந்து போட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் ஃபுல் ப்ரொசீஜரோட. ஓகே, ஸோ 5th கொஷின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் x equal to 0 கேஸ் எடுத்துக்கிறேன். சரியா? x equal to 0ன்ற கேஸ் எடுத்துக்கிறேன். சரியா? when x equal to 0, we need to find the left hand limit. like left hand limit எப்படி கண்டுபிடிப்போம்? limit x tends to 0 minus f of x, okay, which can be written as limit h tends to 0 f of 0வில் h மைனஸ் பண்ணணும். சரியா? ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். கரெக்டாக? ஸோ 0 minus h at x equal to 0 ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம்?
at x equal to 0 function is x, so we can directly write it as limit h tends to 0 x. கரெக்டா? புரியுதா? லிமிட் h tends to 0 x. x என்னது இந்த இடத்துல 0 minus h. சரியா? 0 minus h. ஸோ 0வை நான் எடுக்கிறதும் ஒன்று எடுக்காததும் ஒன்று தான். கரெக்டாக? அதனால் நான் டேரெக்டாக மைனஸ் ஹெச்ன்னு போட்டேன். சரியா? வென் எக்ஸ் h equal to 0 போட்டோம்னா வேல்யூ என்ன ஆச்சு? 0 ஆச்சு. புரியுதா என்ன பண்ணன்ட்டு? சிம்பிள். h 0ல் செக் பண்ணுறோம். சரியா? அப்போ 0 மைனஸ் h பண்ணணும். சரியா? ஃபங்க்ஷனில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 0 மைனஸ் h போடணும். ஸோ at x equal to 0 என்ன லிமிட்னு பார்க்கணும். ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் வந்து at x equal to 0 x. கரெக்டாக? x equal to 1ல் தான் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் வேறு. x equal to 0க்கு ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் இஸ் x. அப்போ x இருக்க இடத்துல 0 மைனஸ் h போடணும். 0 மைனஸ் h போட்டால் அதே x தான் வரப்போகுது. கரெக்டாக? வேறு எதுவும் டெஃபினிஷன் கிடையாது. ஹென்ஸ் h equal to 0 போட்டால் நமக்கு 0. ஓகே, நவ் இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட். லிமிட் x tends to 0 பாசிட்டிவ் f of x. சரியா? 0 பாசிட்டிவ் f of xனால் என்ன பண்ணுவோம்? லிமிட் h tends to 0 0 ப்ளஸ் ஹெச்ன்னு போடணும். எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே 0 ப்ளஸ் ஹெச்ன்னு போடணும். இந்த இடத்துல x என்ன எடுத்திருக்கோம்? 0 எடுத்திருக்கோம். எக்ஸுக்கு 0க்கு என்ன டெஃபினிஷன்? அதே டெஃபினிஷன் தான். லாஸ்ட் டைம் என்ன டெஃபினிஷன் எடுத்தோமோ அதே டெஃபினிஷன் தான். எக்ஸு தான். ஏன்? பிகாஸ் 1க்கு தான் டெஃபினிஷன் பண்ணியிருக்காங்க. புரியுதா? 1க்கு தான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல 0 இருக்கனால அகெயின் த சேம் டெஃபினிஷன் தான். ஸோ திருப்பி 0 ப்ளஸ் ஹெச்சை 0வை நெக்லெக்ட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் ஹெச் வரும். ஸோ h equal to 0 போட்டால் 0. ஸோ என்ன ஆகிடுச்சு? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவல் ஆகிடுச்சு. சரியா? இப்போ at x equal to 0வும் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா பிரச்சனையே இருக்காது. சரியா? ஆப்வியஸ்லி at x equal to 0வும் ரேஞ்ச் என்னது? இந்த ரேஞ்சுக்குள்ளே தானே வரும். கரெக்டாக? அப்போ at x equal to 0 x equal to ஆப்வியஸ்லி 0. கரெக்டாக? அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். சின்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் at that பாயிண்ட் மூணுமே வந்து 0வாக இருக்கனால this function is continuous at x equal to 0. நான் அதானே உங்களுக்கு ஸ்டார்டிங்காக சொன்னேன். at x equal to 0 and x equal to 2 the function will be continuous சொன்னேன். சரியா? இப்போ at x equal to 1 பார்ப்போம். நல்லா கவனிங்க. லிமிட் x tends to 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம்? நல்லா பாருங்கள். 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா என்ன? 1ஓட கம்மி ஆர் 1க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எக்ஸ். கரெக்டாக? ஸோ அதனால தான் இங்கே வந்து எப்படி போட்டிருக்கேன்னா லிமிட் h tends to 0 f of 1 minus h போடணும். சரியா? f of 1 minus h. சரி, இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? 1 minus h equal to ஃபங்க்ஷன் என்னது? 1 minus h தான். கரெக்டு தானே? எக்ஸ் மட்டும் தானே இந்த இடத்துல கேஸு. ஸோ 1 minus h. இந்த இடத்துல 0 போட்டோம்னா h equal to 0 போட்டால் we will get 1. now லிமிட் x tends to 1 plus 1க்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறோம். f of x equal to limit h tends to 0 f of 1 plus x. கரெக்டாக? ஸோ 1 plus x நான் என்ன சொல்லியிருக்கேன்? 1ஓட பெரிய வேல்யூ எடுத்தாக்கா ஆப்வியஸ்லி நம்ம டெஃபினிஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. 5 irrespective of any number. சரியா? இந்த இடத்துல வந்து எக்ஸுன்ற சப்ஸ்டியூஷனே கிடையாது. கான்ஸ்டன்ட் 5 தான் எப்போவுமே. let it be 1 2 3 4 any number, what you get is 5. சரியா? ஸோ ஆப்வியஸ்லி this thing is not equal to this thing. சரியா? அப்போ தேர்ட் லிமிட் கண்டுபிடிக்கணுன்ட்டு அவசியம் கூட கிடையாது. ஓகே, சின்ஸ் இதுவுமே ஈக்குவலாக இல்லைனால this function is discontinuous at x equal to 1. புரியுதா? ஐ திங்க் இப்போ நீங்கள் x equal to 2க்கு இதே மாதிரி போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. it is definitely continuous function. ஓகே, ஸோ இப்போ 6th கொஷின் பாருங்கள். 6th கொஷின் ஆல்ரெடி போட்டாச்சு நம்ம. சரியா? லாஸ்ட் கிளாஸில் நம்ம போட்டு பார்த்தாச்சு. 7th கொஷின் பாருங்கள். மாடுலஸ் வந்தால் கொஞ்சம் எல்லோரும் பயப்படுவீங்க. சரியா? ஆனால் 7th கொஷின் நான் சால்வ் பண்ணுறேன். f of x equal to modulus of x plus 3 எப்போனா if x is less than minus 3, less than or equal to minus 3, and minus 2x if minus 3 to 3, and if x equal to greater than 3 இதோட வேல்யூ வந்து 2 ஆகுது. சரியா? ஃபைண்ட் ஆல் த பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. சரியா? ஸோ இந்த கிராஃபை பார்த்தாலே தெரியுது -3க்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூவஸ். சரியா? ஒரு வேளை -3க்கு மேலே போச்சுன்னா திஸ் ஃபங்க்ஷன் இஸ்
டிஸ்கண்டினியூவஸ். சரியா, ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் மாறுது. ஸோ -3லேயும் 3லேயும் this function seems to be discontinuous. seems to be இல்லை, it is discontinuous. சரியா, -3லேயும் 3லேயும் this function is discontinuous. கரெக்டாக இதை பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம போட்டு பார்ப்போம். see, ஃபஸ்ட் மாடுலஸ் ஃபங்க்ஷனுக்கு என்ன அர்த்தம் அது ஃபஸ்ட்டு தெரியணும். மாடுலஸ் ஃபங்க்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வேளை, சரியா, see here, மாடுலஸ் ஃபங்க்ஷன் என்ன சொல்லுதுன்னா, எப்போ மாடுலஸ் சொல்கிறோமோ அதுக்கு 3 அர்த்தம் இருக்குது. ஒரு வேளை உங்கள் எக்ஸு லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா நீங்கள் -x அப்ளை பண்ணணும். சரியா, ஒரு வேளை எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0னா -x. ஃபார் எக்ஸாம்பிள் x = -5ன்னு சொன்னோன்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், -5 which is equal to 5. ஸோ என்னாச்சு, நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, அதே மாதிரி இஃப் x = 0 மாடுலஸ் இஸ் 0. சரியா, இஃப் x is greater than 0 there is no change, x மட்டும்தான் இருக்கும். சரியா, மாடுலஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் இது தான். சரியா, இப்போ இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனில் மாடுலஸ் இருக்குது. எப்போல்லாம் மாடுலஸ் பார்க்குறீங்களோ அதை சிம்பிளிஃபை பண்ணிவிடுங்க. சரியா, இந்த கேஸில் உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -3. அப்போ எக்ஸோட வேல்யூ இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி எழுதிக்கலாம், -(x + 3ன்னு எழுதிக்கலாமா? சின்ஸ் இந்த இடத்துல நெகட்டிவ் வேல்யூ மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம், அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், மாடுலஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணி -x + 3, அடுத்த மீதியெல்லாம் சேம், -2x, 6x + 2. சரியா, இந்த லிமிட் எல்லாம் சேம். ஓகே, இப்போ இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன், x = -3 செக் பண்ணுறோம். சரியா, -3ல் இது கண்டினியூவஸாக இருக்குமா டிஸ்கண்டினியூவஸாக இருக்குமா? இப்போதைக்கு பார்த்த உடனே என்ன சொல்லலாம், this thing and this thing வேறு வேறு டெஃபினேஷன் இருக்குது. ஸோ டிஸ்கண்டினியூவஸ் சொல்கிறோமா? பட் மேத்தமெட்டிக்கலாக இதை ப்ரூவ் பண்ணோம்னா இது வந்து சாரி இதுவும் பார்த்து நம்ம என்ன சொல்லலாம், வேறு வேறு டெஃபினிஷன். ஸோ இது வந்து ஒரு டிஸ்கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். கரெக்டாக, பட் மேத்தமெட்டிக்கலாக இது வந்து கண்டினியூவஸாக நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரியா, அதுக்கு தான் நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்போவுமே வந்து மைண்டே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்டாக, ஸோ மேத்தமெட்டிக்கலாக நம்ம ப்ரூவ் பண்ணி பார்க்க போகிறோம். சரியா, ஸோ பாருங்கள், at x = -3. சரியா, at x = -3 ஃபஸ்ட்டு left hand limit x tends to -3. ஓகே, see, limit x tends to -3, அதோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ன்ற சப்ஸ்கிரிப்டில் மைனஸ் போட்டிருக்கேன். சரியா, f(x) போட போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், லிமிட் h tends to 0 -3 -h பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா -3 -h. சரியா, எங்கெல்லாம் x இருக்கும் அங்கெல்லாம் என்ன பண்ணிடணும், -3 -h போடணும். சரியா, அப்போ இந்த டெஃபினேஷன் தான் அப்ளை பண்ணுவோம், ஏன்னா நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது -3. சரியா, -3னாக்கா இந்த டெஃபினேஷன் தான் நம்ம போவோம். சரியா, ஸோ -3 -h + 3. சரியா, இதை சால்வ் பண்ணோம்னா என்ன வரும், h = 0ன்னு போட்டுருவோம். அப்போ வந்து 6ன்னு வருது. சரியா, ஸோ wherever -3க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிமிட்டோட வேல்யூ வந்து 6. சிமிலர்லி we can do for +3. சரியா, லிமிட் f of, மேபி இது கொஞ்சம் கீழே பிரேக் ஆகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see, லிமிட் x tends to -3, f of x = லிமிட் h tends to 0 -3 + h. சரியா, இது புரியுதா, இந்த ஸ்டெப் புரியுதுன்னா +h. சரியா, இப்போ நல்லா கவனிங்க, -3யோட பெருசாக போனால் டெஃபினேஷன் என்ன, அப் டு -3 தான் மாடுலஸ். -3யோட அதிகமாக போயிடுச்சுன்னா டெஃபினேஷன் will change. கரெக்டாக, -3யோட அதிகமாக போச்சுன்னா ஒன்று -2x இருக்கும், இல்லை 6x + 2 இருக்கும். சரியா, 6x + 2 எடுக்க மாட்டோம். ஏன், இது வந்து 3க்கு மேலே போனதான் நமக்கு தேவை, -3க்கு மேலே. -3க்கு மேலே ஆப்வியஸாக -2 தான் அப்ளை பண்ண போகிறோம். கரெக்டாக, அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ -2x, ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், -3 + h போடணும். சரியா, ஸோ இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் -6 -2h வரும். h = 0 போட்டோம்னா -6. கரெக்டாக, ஸோ என்ன ஆகிடுச்சு, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் சேமாக வந்துடுச்சு, ரைட் ஹேண்ட் லிமிட்டும் சேமாக வந்துடுச்சு. கரெக்டாக, இப்போ அடுத்து ஒரே ஒரு லிமிட் பார்த்தா போதும். at x = -3, x = -3னா அகெயின் என்ன வேல்யூ போடணும்,
x equal to minus 3 na this value சரியா. so minus 3 plus 3 என்னது minus 3 plus 3 will be 0. okay so x ஓட வேல்யூ minus 3 போட போகிறோம் கரெக்டாக. ஏன்னா நம்ம அசம் பண்ணியிருக்க x என்னது minus 3, நம்ம ஃபங்க்ஷன் ரீஅரேஞ்ச் பண்ணதுனா minus 3 and 3 கரெக்டாக. ஸோ அதை எடுத்து போட்டோம்னா திருப்பி என்ன வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ இது என்னாச்சு 6ன்னு வருது கரெக்டாக. அந்த இடத்துல minus 6 வந்துச்சா ப்ளஸ் 6 வந்துச்சா ப்ளஸ் 6 வந்துச்சு. ஸோ எல்லா கேஸ்லையுமே ப்ளஸ் 6ன்னு வருது. ஹென்ஸ் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். புரியுதா? ஸோ என்ன ஆயிடுச்சு கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் வந்துடுச்சு. ஓகே, at x equal to minus 3 this function is continuous. அதே மாதிரி at x equal to 3ன்னு போட்டு பார்க்குறோம். minus 3 செக் பண்ணியாச்சு. இப்போ x equal to 3ன்னு செக் பண்ணுறோம். at x equal to 3 போட்டால் இது வந்து டிஸ்கண்டினியூவஸாக ப்ரூவ் ஆகும் சரியா. லிமிட் x tends to 3 மைனஸ் போடணும். ஓகே, 3 மைனஸ் 3நாக்கா என்னது ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் என்ன 3க்கு திஸ் திங், 3க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இது, 3க்கு மேலே போச்சுன்னா இது சரியா. டெஃபினேஷன் இது என்ன போடலாம், லிமிட் h tends to 0 f of 3 minus h போடுறோம். f of 3 minus h கரெக்டாக. ஸோ திருப்பி டெஃபினேஷன் என்ன minus 2x, 3யோட கம்மி ஆகிடுச்சுன்னா டெஃபினேஷன் இஸ் minus 2x கரெக்டாக. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூ போடுறோம் சரியா. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணி ஹெச்சோட வேல்யூ 0 போட்டோம்னா minus 6 வருது. ஓகே, now இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்த்தாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் பார்ப்போம். ரைட் ஹேண்ட் லிமிட்னா 3 பாசிட்டிவ் பார்க்கணும். 3 பாசிட்டிவ்னா ஃபங்க்ஷன் என்னது 6x plus 2 சரியா. அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணுவோம் 3 plus x 3 plus hன்னு போடுவோம். 3 plus hன்னு போட்டாக்கா what we will get is 20. okay, since left hand limit is not equal to right hand limit, this function is discontinuous at x equal to 3. முடிஞ்சு போச்சு. ஓகே, find the point of discontinuity னா அப்போ 3ல வந்து இது டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. ஓகே, 7th question ஈஸியா. ஓகே, புரியுதா? அடுத்த 8th கொஷின் பாருங்கள். எயித் கொஷினில் அகெயின் மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்துடுச்சு. ஓகே, f of x equal to modulus of x by x if x is not equal to 0. அப்போ ஆப்வியஸாக என்னது x less than 1 and x greater than 1 ரெண்டுத்துக்குமே வந்து இதுதான் டெஃபினேஷன். ஓகே, now see this. சரி, இங்கே பாருங்கள். f of x வந்து நான் பிரித்து எழுதுகிறேன். for x is less than 0, for x is greater than 0 and for x equal to 0. x is less than 0நாலும் modulus x by x சரியா. என்ன பிரச்சனைனா modulus என்ன சொல்லியிருக்கேன் less than 0 இருந்துச்சுனாக்கா modulus x என்ன ஆகும் minus of minus x by x கரெக்டாக. minus of minus x by x. greater than 0 இருந்துச்சுன்னா modulus x எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ x by x போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா x கேன்சல் minus 1 0 1 கரெக்டாக. இது என்ன ஃபங்க்ஷன், இதுதான் நம்ம சிக்மா ஃபங்க்ஷன் படித்தோம் கரெக்டாக. for x is less than 0 minus 1, for x equal to 0 it is 0, for x equal to greater than 0 this function is 1. இது ஒரு சிக்மா ஃபங்க்ஷன் சரியா. ஸோ இதை வந்து நீங்கள் டிஸ்கண்டினியூஸ் ப்ரூவ் பண்ணிடலாமா. இது வந்து x less than 0க்கு கண்டினியூவஸ், x greater than 0க்கும் கண்டினியூவஸ், பட் x equal to 0க்கு டெஃபினேஷன் மாறுது சரியா. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டில் ஒரு வேல்யூ வருது, ரைட் ஹேண்ட் லிமிட்டில் ஒரு வேல்யூ வருது சரியா. ஜஸ்ட் இதை சால்வ் பண்ணி சொல்லுங்கள். minus 1 1 வருது, டைரக்ட் கொஷின் தான், சிம்பிள். இதை சால்வ் பண்ணி இது வந்து டிஸ்கண்டினியூவஸ்ன்னு சொல்லுங்கள். ஓகே, நான் 9th கொஷினும் சிமிலர் தான். மாடுலஸோட டெஃபினேஷன் கொடுத்துரு, நீங்கள் இந்த சம்மை சால்வ் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0 இந்த ஃபங்க்ஷன் என்னது minus 1, x by minus xன்னு வரும். ஸோ இது கேன்சல் ஆகி minus 1. and for x is greater than or equal to 0 this function is 1. so obviously இந்த கேஸில் less than 0க்கும் என்ன வருது minus 1, greater than 0க்கும் என்ன வருது minus 1. so hence definitely it is a function continuous function. less than equal to 0 எல்லாத்துக்குமே minus 1 தான் வருது, continuous function தான். ஓகே, பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்ல முடியாது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, ரைட் ஹேண்ட் லிமிட்டு அண்ட் ஈக்குவல் டு 0 மூணுத்தையும் போடணும் சரியா. தயவு செஞ்சு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் போட்ட எல்லா கொஷின்ஸுக்கும் சரியா, இது மட்டும் இல்லை 10 to 13 சரியா, 13th கொஷின் வரைக்கும் இதே கான்செப்ட் தான் சரியா. இதே கான்செப்ட் டிட்டோவாக வேறு எந்த கான்செப்ட்டுமே கிடையாது, சேம் கான்செப்ட் தான். தயவு செஞ்சு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு
ஒன் பை ஒன் கொஷனை லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டினியூவஸாக போடுங்க சரியா. ஒன்ஸ் உங்களுக்கு இதில் ஒரு கமாண்ட் கிடச்சா தான் அடுத்த எக்ஸசைஸ் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது கமாண்ட் கிடைக்கணுன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் முடியும் சரியா. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு 13 கொஷின் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நோட்டில் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஆல்ரைட், நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஓகே, ஐ ஹோப் ஸோ 13 கொஷின் வரைக்கும் நோட்டில் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு 13 கொஷின் வரைக்கும் போடலன்னா டோன்ட் கண்டினியூ த வீடியோ. ஓகேயா, பிகாஸ் எனக்கு எக்ஸசைஸாக இருக்க 34 கொஷின்ஸை போடுறதுக்கு எனக்கு ஒரு 1 hour கூட ஆகாது மேக்ஸிமமாக சரியா. பட் அந்த 34 கொஷின்ஸை நீங்கள் உங்கள் நோட்டில் போடுறதுக்கு மினிமமாக ஒரு 3 hours ஆச்சும் ஆகணும் சரியா. அப்போ தான் வந்து நீங்கள் ஒழுங்காக படித்து ஒழுங்காக எழுதுறீங்கன்னு அர்த்தம் சரியா. டேக் யுவர் டைம், பொறுமையாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, நான் 14 கொஷின் என்ன 14 கொஷின் என்ன சொல்லுதுன்னா, see here, discuss the continuity of the function. ஓகே, அப்புறம் என்னென்னா இது வந்து எந்த இடத்துல வந்து டிஸ்கண்டினியூவஸ்ன்னு சொல்லணும் சரியா. அப்படி இல்லைனா எந்த இடத்துல வந்து இது வந்து பிரேக் ஆகுதுன்றதை ப்ரூவ் பண்ணணும் சரியா. ஸோ எக்ஸ் வந்து 0 to 1 இருக்கும்போது ஃபங்க்ஷனோட வேல்யூ 3 அண்ட் 3 to 10 இருக்கும்போது ஃபங்க்ஷனோட வேல்யூ 5 அண்ட் 1 to 3 இருக்கும்போது ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 4. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் திங் இந்த ஃபங்க்ஷன் பார்த்தாலே தெரியுது எந்த 2 பாயிண்டில் டிஸ்கண்டினியூவஸாக இருக்கும். ஒன்று 1, இன்னொன்று 3. கரெக்டு தானே. நான் 1க்கு கம்மியாக எவ்வளோ வேல்யூ போனாலும் ஐ மீன் 1 to 0 இருந்துச்சுனாக்கா வேல்யூ வந்து 3. சிமிலராக 3 to 10 சேம் வேல்யூ 5 சரியா. எங்கே பிரேக் ஆகுதுன்னா இந்த 1 அண்ட் இந்த 3 தான் சரியா. ஆப்வியஸ்லி இந்த சென்டர் ஃபங்க்ஷனோட லிமிட்டுமே என்னது 1 to 3 தான் சரியா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா x equal to 1 அண்ட் x equal to 3ல இதோட கண்டினியூட்டி செக் பண்ணிட்டா போதும் சரியா. நோ நீட் டு செக் ஃபார் எவ்ரி எலிமெண்ட் இன் திஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஜஸ்ட் 1 and 3க்கு மட்டும் கண்டினியூட்டி பார்க்குறோம் சரியா. நான் வந்து 1க்கு கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் வந்து 3க்கு கண்டுபிடிங்க சரியா. அட் x equal to 1 சரியா. என்ன சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் should be equal to right hand limit and should be equal to the value of the function. கரெக்டா. ஸோ at x equal to 1 f of 1 என்னது, at x equal to 1 f of 1 என்னது, ஆப்வியஸ்லி என்னது 1ன்றது எந்த ரேஞ்ச், this range. கரெக்டா. at x equal to 1 f of 1 equal to 3. சரி, இது பிரச்சனை கிடையாது. அப்போ மீதி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்ப்போம். let limit x tends to 1 minus, அதாவது 1க்கு லெஃப்ட் சைடில் எப்படி கண்டுபிடிப்போம் f of x என்னதுன்ட்டு. லிமிட் h tends to 0 f of 1 minus h. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா 1 minus h. ஓகே, இங்கே என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ்ஸுக்கு என்ன ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷன் 1 மைனஸ்னாக்கா இந்த இது 1 ப்ளஸ் இருந்துச்சுன்னா 4 சரியா. கரெக்டாக 1 ப்ளஸ். ஓகே, 1 ப்ளஸ் இங்கே இருக்குது. ஓகே, 1 ப்ளஸுக்கு 4. ஓகே, 1 மைனஸ்னால் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 1 மைனஸ் ஹெச், அதாவது இந்த இடத்துல என்ன வரும் 1 வராது. ஓகே, 1 மைனஸ் ஹெச் வந்துச்சுனாக்கா 1ஓட கம்மியான வேல்யூனா என்ன போட்டிருக்கோம் 3 போட்டிருக்கோம். கரெக்டாக 1 மைனஸ் ஹெச்சுக்கு என்ன ஃபங்க்ஷன் 1 மைனஸ் ஹெச்னா 1ஓட கம்மியாகுது. 1ஓட கம்மியானா என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க 0 to 1 இருக்கும்போது 3. அப்போ 1ஓட கம்மியானா இட் இஸ் இன் பிட்வீன் 0 to 1, hence function is 3. கரெக்டாக. இந்த இடத்துல h நீங்கள் போடுறதும் ஒன்று தான் போடுறதும் ஒன்று தான், பிகாஸ் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து obviously will be less than 1. okay, now for x limit x tends to 1 plus 1ஓட ஒரு வேல்யூ பெரிய வேல்யூ எடுக்கிறோம் சரியா. 1ஓட பெரிய வேல்யூனா எந்த ஃபங்க்ஷன் இது பண்ணணும், obviously this function. ஏன்னா இதுதானே 1 greater than 1க்கு இதான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ லிமிட் h tends to 0 f of 1 plus h. ஸோ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 1 plus h போடணும். பட் இந்த இடத்துல எக்ஸ்ன்ற டேர்மே கிடையாது. ஸோ டைரக்ட்லி ஓன்லி கோஷன்ட் மட்டும்தான் இருக்குது 4 சரியா. ஸோ ஆப்வியஸ்லி 3 is not equal to 4. கரெக்டாக 3 is not equal to 4, hence this function is discontinuous at x equal to 1 சரியா. Similarly you can prove it for 3. okay, now next question பார்ப்போம்.
see இந்த கொஷின் பாருங்கள் 15th கொஷினும் 16th கொஷினும் ஒரே மாதிரி கொஷின் தான் சரியா. நான் வந்து 16 போடுறேன், நீங்கள் 15 போடுங்க. ஓகே, ஸோ நான் 16 கொஷின் போடுறேன். ஓகே, நீங்கள் 15 போட்டுருங்க. see 16 கொஷின் என்ன சொல்கிறாங்க, function is defined as -2, 2x and 2 சரியா. if x is less than or equal to -1, -1 ஓட கம்மியாக இருக்கும் போதெல்லாம் it is -2. x வந்து 1 ஓட அதிகமாக இருந்துச்சுன்னா function is 2, -1 to 1 இருந்துச்சுன்னா function is 2x சரியா. ஃபங்க்ஷன் போயிருச்சா. அடுத்து ஸோ இது வந்து எந்தெந்த இடத்துல டிஸ்கண்டினியூஸாக இருக்கும் இதை பார்த்தாலே தெரியுது. -1லேயும் ஃபங்க்ஷன் இஸ் டிஸ்கண்டினியூஸ் சரியா. ஸோ ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு -1 ஃபஸ்ட்டு அதுக்கு போட்டு பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட்லாம் கண்டுபிடிப்போம். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன சொன்னேன், லிமிட் x tends to 0, ஐ மீன் லிமிட் ஆஃப் x -1 மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டில். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க கோஷன் -1, -1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி டினோட் பண்ணுவோம், -1 ஹோல் பவரில் மைனஸ்னு வரும். ஓகே, ஸோ f of x. ஓகே, இப்போ இதை வந்து லிமிட் h tends to 0, -1 - hன்னு போடலாமா. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் தான் -1 - hன்னு போடுறோம். ஓகே, ஸோ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும், -1 - h போடணும் சரியா. நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க கோஷன் என்ன, -1. -1க்கு என்ன டெஃபினிஷன், லெஸ் தென் -1க்கு என்ன டெஃபினிஷன், -2. ஸோ இந்த இடத்துல எதுவும் எக்ஸே கிடையாது. ஸோ டைரக்ட்லி யூ கேன் ரைட் இட் ஆஸ் -2 தான் இதோட ஆன்சர். ஓகே, சிமிலர்லி x tends to -1 ப்ளஸ், அதாவது -1க்கு ரைட் சைடில் சரி என்ன வரும், லிமிட் h tends to 0, f of -1 + hன்னு போடலாமா. ஓகே, -1 + h எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும், -1 + h போடணும். இந்த இடத்துல என்ன கோஷன்ட்டு, -1ஓட பெருசு. அப்போ -1ஓட பெருசுக்கு என்ன வேல்யூ எடுத்திருக்காங்க, -1 இங்கே இருக்குது. -1ஓட பெரியதுக்கு 2x தான் எடுக்கணும் கரெக்டாக, 2x எடுக்கணும். அப்போ x இருக்க இடத்துலலாம் என்ன போடணும் சொன்னால், we need to substitute -1 + h சரியா. அப்போ 2xக்கு பதிலாக 2 × -1 + h போடணும். ஓகே, 2 × -1 + h போட்டு இந்த இடத்துல வந்து -2 + 2h மாறும். h = 0 போட்டால் -2, இங்கேயும் -2 வந்துச்சு, இங்கேயும் -2 வந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும், f of -1 போட்டு பார்க்கணும். f of -1 = என்னது, ஆப்வியஸ்லி ஃபங்க்ஷனில் டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. எஃபோட வேல்யூ -1 இருந்துச்சுன்னா இட் இஸ் அகெயின் -2 சரியா. ஸோ என்னாச்சு, இதுவும் -2 வந்துச்சு சரியா. சின்ஸ் -2 இங்கேயும் -2 இங்கேயும் -2 சரியா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு த பாயிண்ட். ஓகே, ஹென்ஸ் இட் இஸ் கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். புரியுதா, ஈஸியாக. இதே மாதிரி 1க்கும் போட்டுடலாமா. 1க்கு எப்படி போடுவோம், லிமிட் x tends to 1 - அப்படின்னா என்ன, 1ஓட கொஞ்சம் கம்மி, 1ஓட கொஞ்சம் கம்மி. ஸோ எப்படி எதுவும் லிமிட் h tends to 0, f of 1 - hன்னு போடலாமா. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்க்கறதுனால 1 - h. ஸோ எங்கெல்லாம் வந்து x வருதோ அங்கெல்லாம் 1 - h போடணும் சரியா. எந்த ஃபங்க்ஷனில், x = 1ஓட டெஃபினிஷனில், x = 1ஓட கம்மி, லைக் 1 எங்கே இருக்குது, 1 இங்கே இருக்குது சரியா. பட் 1 இங்கே இருக்குது, பட் இது என்னது, 1ஓட அதிகம், 1 +க்கு தான் இந்த டெஃபினிஷன். 1 - ஆப்வியஸ்லி இந்த டெஃபினிஷன் தானே வரும். ஸோ 2 × x, அப்போ எக்ஸுக்கு பதிலாக we need to put 1 - x, 2 × 1 - x. அப்போ h = 0 போட்டோம்னா ஆன்சர் வந்து 2 வரும். சிமிலர்லி லிமிட் x tends to 1 பாசிட்டிவ், f of x போடணும். லிமிட் h tends to 0, f of 1 + h. 1 + hனா 1 பாசிட்டிவ்க்கு இப்போ தான் சொன்னேன், டிஃபைன் பண்ணியிருக்கிறது என்னது, 2 சரியா. நோ நீட் டு வரி அபவுட் த சப்ஸ்டிடியூஷன் அண்ட் ஆல், டைரெக்டாக கோஷன்ட்டே 2 கொடுத்துறாங்க சரியா. அண்ட் ஃபார் f = 1, அதாவது x = 1ன்னு வச்சு போட்டோம்னா 3 பார்க்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் அப்புறம் f of x. ஸோ f of 1 என்ன வருது, f of 1 = 2 × 1 = 2 சரியா. 3 கேஸ்லையும் 2 2 2 வருது. ஹென்ஸ் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூவஸ். ஓகே, புரியுதா என்ன பண்ணுன்ட்டு, சிம்பிள் தான், எல்லாமே ஒரே மெத்தட் தான்டா. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ஈக்குவல் டு RHS ஈக்குவல் டு f of x. ஓகே, கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டு, இல்லாட்டி டிஸ்கண்டினியூவஸ் சரியா. டிஸ்கண்டினியூவஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஓகே, ஃபங்க்ஷனை பார்க்கணும், இந்த இடத்துல எந்த பாயிண்ட்டுக்கு
புதுசாக ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அதுதான் வந்து டிஸ்கண்டினியூவஸ். சரியா? ஸோ இப்படி தான் வந்து இந்த மாதிரி சாப்டரில் ப்ரொசீட் பண்ணுவோம். எக்ஸசைஸ் 1 ஃபுல்லாகவே சேம் திங் தான். சரியா? லிமிட் அண்ட் டெரிவேட்டிவில் இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து முக்கியமாக கொஷின்ஸ் கம்மியாக தான் வரும். சரியா? இதுக்கப்புறம் வந்து இந்த சாப்டர்லேருந்து கொஷின் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இதே மாதிரி கொடுத்துட்டு லாம்டாவோட வேல்யூ கேட்பாங்க. சரியா? திஸ் இஸ் அ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லாம்டா. சரியா? இல்லைனா 2-3 ரிலேஷன் கொடுத்து ரிலேட் ஆல் திஸ் இஃப் இட் இஸ் அ கண்டினியூவஸ். ஓகே, கொஷின்ஸ் இருக்குது, கொஷின் பார்த்தா புரியும். ஓகே, அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். சரி, இந்த 17 கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் தான் சொன்னேன். ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் a and b so that the function f is defined by f equal to ax plus 1 for if x is less than or equal to 3 and bx plus 3 if x is greater than 3. சரியா? it is continuous at x equal to 3. சரியா? continuous at x equal to 3 ன்னு கொடுத்துட்டாச்சு. சரியா? இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வந்து 6 மார்க்கில் வந்து போர்டு எக்ஸாமில் கேட்பாங்க. சரியா? மோஸ்ட்டாக இது வரைக்கும் பார்த்தாலும் ரொம்ப பேசிக்கான கொஷின் போர்டு எக்ஸாமில் வந்து கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த சாப்டர்லேருந்து இந்த டாப்பிக்லேருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ கிவன் என்ன? கண்டினியூவஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 3. கண்டினியூவஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 3 என்ன அர்த்தம்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். கரெக்டாக? ஸோ இதையும் ஈக்குவேட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு ரிலேஷன் கொண்டு வர போகிறோம். சிம்பிள், அவ்வளோதான். சரியா? ஒரு வாட்டி பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். நானும் இந்த கொஷின் போட தான் போகிறேன். ஸ்டில் ஒரு வாட்டி பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். வரலன்னா வீடியோவை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, சரி, சரிங்க, நான் கொஷின் எழுதிட்டேன். ஃபார் எக்ஸ் இஸ் லெஸ் than or equal to 3 இந்த ஃபங்க்ஷன், ஃபார் எக்ஸ் இஸ் greater than 3 இந்த ஃபங்க்ஷன். ஓகே, கண்டினியூவஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 3. சரியா? ஃபஸ்ட்டு கண்டினியூவஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. சரியா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோ ரைட் ஹேண்ட் லிமிட்டோ ஈக்குவேட் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க போகிறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 மைனஸ் கண்டினியூவஸ் அட் 3ல, அப்போ 3யோட கொஞ்சம் கம்மியில் பார்க்கணும். 3 மைனஸ்க்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க? 3 மைனஸ்க்கு எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, நவ் சி limit x tends to 3 minus limit h tends to 0 f of 3 minus h போடலாமா? இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சிச்சுல? n நம்பர் ஆஃப் டைம் பார்த்தாச்சு. இந்த ஸ்டெப் எதுவும் புரிஞ்சிருக்கணும். ஓகே, எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 3 minus h போடணும். சரியா? ஆனால் எதில் போடணுன்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இந்த வேரியபிள் பொறுத்து, இந்த டொமைன் பொறுத்து இருக்குது. டொமைன் இஸ் 3ல் கொஞ்சம் கம்மி. ஸோ 3யோட கம்மி ஆகிட்டால் என்ன டெஃபினேஷன்? ax plus 1. ஸோ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் என்ன போடணும் சொன்னால் ax plus 1. ஸோ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே 3 minus h போடணும். அப்போ 3 minus h போட்டால் 3a plus 1. ஓகே, சிமிலர்லி x வந்து ரைட் ஹேண்ட் லிமிட் பார்க்க போகிறோம். ரைட் ஹேண்ட் லிமிட் எப்படி கண்டுபிடிப்போம்? லிமிட் x tends to 3 positive f of x பார்க்க போகிறோம். சரியா? அப்போ லிமிட் h tends to 0 f of 3 plus hன்னு போடலாமா? ஸோ எங்கெல்லாம் வந்து 3 எக்ஸ் வருது அங்கெல்லாம் 3 + h போடணும். ஓகே, நான் நல்லா பாருங்கள். இங்கே என்னது? 3 பாசிட்டிவ், அப்படின்னா 3யோட அதிகமாக இருக்குது. 3யோட அதிகமாக போனால் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்ன? whenever x is greater than 3 the definition is bx plus 3. ஓகே, ஸோ bx plus 3க்கு பதிலாக x இருக்கிறது 3 + h போட்டு we need to solve this question and what we get is 3b plus 3. கரெக்டாக? h = 0லாம் போட்டோம்னா 3b plus 3. கொஷனில் வந்து இது கண்டினியூவஸ்ன்னு கொடுத்தனால we can directly ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி f of 3க்கும் போட்டு நீங்கள் வேணால் கண்டுபிடிச்சிக்கோங்க. பட் இதுக்கு எந்த யூஸும் கிடையாது ஆக்சுவலாக. சரி, 3a plus 1 = 3b plus 3. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் = ரைட் ஹேண்ட் லிமிட். கரெக்டாக? ஸோ 1 அந்த பக்கம் போச்சுனாக்கா 3a = 3b plus 2 and a = b plus 2/3. this is the relation we required. ஓகே, புரியுதா? சிம்பிளாக இருந்துச்சா? நத்திங். இந்த மாதிரி கொஷின்ஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ நேரமாக என்ன பண்ணிங்க, நீங்களே ஒரு கண்டினியூவஸ் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிங்க. இந்த பாயிண்ட்டில் வந்து கண்டினியூவஸ், இந்த பாயிண்ட்டில் நாட் கண்டினியூவஸ் அப்படின்ட்டு நீங்களே டிஃபைன் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ஜஸ்ட் கொடுத்துட்டாங்க, கண்டினியூவஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. யூ ஆர் ஜஸ்ட் ஈக்குவேட்டிங் த போத் திங். சரியா? எல்லாமே பேசிக் அல்ஜிப்ரா தான். சரியா? நெக்ஸ்ட் 17th கொஷின் பார்த்தாச்சா? 18th கொஷின் பார்ப்போம். ஸோ 18th கொஷின் பாருங்கள். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் லாம்டா, சரியா? ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் லாம்டா த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்டு பை திஸ் திங். எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா இது
எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0 வந்துச்சுன்னா இது சரியா. கண்டினியூவஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. சரி, என்ன சொல்கிறாங்கன்னா அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 லேம்டா எந்த வேல்யூ போட்டால் இது வந்து கண்டினியூவஸ்ன்னு கேட்குறாங்க சரியா. அப்போ நம்ம எய்ம் என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் கண்டுபிடிக்கணும் சரியா. கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு வந்து லேம்டாவோட வேல்யூ இதில் வந்து தெரிஞ்சிடும் சரியா. அதுக்கடுத்து இது செகண்ட் பார்ட் வந்து வாட் அபவுட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 போடணும் சரியா. ஃபஸ்ட் 18 கொஷின் பார்ப்போம். ஃபஸ்ட் பார்ட் மட்டும் பார்ப்போம். கொஷின் புரிஞ்சுல உங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்ற ஒரு பாயிண்ட் சரியா. பட் இந்த பாயிண்டில் இது கண்டினியூவஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இது கண்டினியூவஸாக இருக்கணும்னா லேம்டா என்ன வேல்யூவாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சிடலாம் சரியா. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எப்படி கண்டுபிடிப்போம்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் சரியா. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் 0 மைனஸ் ஹெச். இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல. 0 மைனஸ் ஹெச் சரியா. 0வோட கம்மியான ஃபங்க்ஷனுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க? 0வோட கம்மியான டொமைனுக்கு ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க? லேம்டா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x சரியா. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xல் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும்? 0 மைனஸ் ஹெச் போடணும் சரியா. அப்போ லேம்டா இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் மைனஸ் 2h சரியா. அப்போ 0 மைனஸ் ஹெச்சும் மைனஸ் ஹெச்சும் ஒன்று தான் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுற, ஹெச் இருக்க இடத்துல மைனஸ் ஹெச் போட்டால் என்ன ஆகும்? ஹெச் ஸ்கொயர் மைனஸ் 2hன்னு மாறும்ல, இந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகே, மைனஸ்னு வரும் சரியா. லேம்டா இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் மைனஸ் 2h அது என்ன வேணாலும் இருக்கட்டும். ஃபைனலாக என்ன பண்ண போகிறீங்க? h ஈக்குவல் டு 0 போட போகிறீங்க. h ஈக்குவல் டு 0 போட்டால் இதுவும் 0 இதுவும் 0. ஆப்வியஸ்லி லேம்டா இஸ் அ மல்டிபிள் ஆஃப் திஸ் திங். அப்போ இந்த விஷயம் 0 ஆச்சுன்னா லேம்டாவுமே என்ன காணாமல் போயிடுது, லேம்டாவே டெமினிஷ் ஆகிடுது. ஓகே, just keep it in இந்த வந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க. just keep it aside. now let's go for the left hand limit, right hand limit. limit x tends to 0 f of x equal to limit h tends to 0 f of 0 plus h. 0 ஓட பெருசாக இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்ன? 0 ஓட பெருசாக இருந்துச்சுன்னா 4x plus 1. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 4x plus 1க்கு டேரெக்டாக 4h plus 1 எழுதிக்கிறேன். ஏன்? we can write 0 plus ஹெச்சும் ஒன்று தான் கரெக்டாக. ஸோ எங்கெல்லாம் வந்து எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஹெச் போட்டுக்கிட்டேன் நான் சரியா. ஸோ இப்போ இந்த இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஹெச் இருக்க இடத்துல 0 போட்டோம்னா என்ன ஆகும்? ஃபைனலி ஆன்சர் வில் பி 4 into 0 plus 1 will be 1. somewhat 1 ஆன்சர் வருது கரெக்டாக. இங்கே என்ன வந்துச்சு? 0. இங்கே என்ன வருது? 1 கரெக்டாக. hence these two functions are not equal சரியா. ஆனால் இது கண்டினியூவஸாக இருக்கிறதுக்கான அறிகுறியே கிடையாது சரியா. லேம்டாவை டிபெண்ட் பண்ணியே இல்லை. லேம்டா வந்து ஆப்வியஸ்லி ஹெச் 0 போட்டால் லேம்டாவே காணாமல் போயிடுது சரியா. ஸோ வாட் எவர் பி த வேல்யூ ஆஃப் எக்ஸ் சரியா, திஸ் லேம்டா டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் சரியா. லேம்டா வந்து டிபெண்டே ஆகலை எதுக்கு? எக்ஸு கூட சரியா. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் தேர்ஃபோர் discontinuous for any value of x சரியா. நீங்கள் லேம்டா என்ன எடுத்தாலும் சரி, this function is going to be a discontinuous function சரியா. ஏன் discontinuous? because we are not getting left hand limit and right hand limit equal சரியா. ஸோ புரியுதா நான் என்ன சொன்னேன்ட்டு? லேம்டா இஸ் நாட் டிபெண்ட் ஆன் திஸ் திங் சரியா. whatever be the value of lambda, this function is going to be a discontinuous function சரியா. ஆனால் லேம்டாக்கு வேல்யூ உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் நான், படிங்க. for no value of lambda the function is continuous சரியா. ஏன்னா லேம்டா வந்து நம்மளால் கொண்டே வர முடியல, லேம்டா இஸ் காணாமல் போயிடுது கரெக்டாக. h equal to 0 போட்டால் லேம்டா வேல்யூ காணாமல் போயிடுது. ஸோ விச் மீன்ஸ் தட் லேம்டா இஸ் நாட் டிபெண்ட் ஆன் த கண்டினியூட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் வந்து x equal to 1க்கு பார்ப்போம். at x equal to 1 left hand limit என்ன? limit x tends to 1 minus f of x equal to limit h tends to 0 f of 1 minus h சரியா. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 4 into 1 minus h plus 1 எழுதிக்கலாம். ஸோ directly we can write it as 5. சிமிலர்லி இதோட ரைட் ஹேண்ட் லிமிட் நீங்கள் போட்டிங்கன்னா 5 வரும்.
and at x equal to 1 this will be 5. Hence for x equal to 1 this function is continuous. சரியா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ட்டு இல்லை, நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தியாச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ அடுத்து வந்து 19th கொஷின் பார்ப்போம். 19th கொஷின் இஸ் a very good question actually. okay, very good question. நான் உங்களுக்கு போன வாட்டி இந்த இதில் ஒரு முக்கியமான டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, அது லாஸ்ட் லெசன்லேயே நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன். ஸோ ஐ திங்க் இந்த கொஷின் உங்களால் ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும். போட முடியுமான்னு தெரியல. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை திஸ். ஓகே, ஒரு 2 minutes ட்ரை பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள். போட முடியுதான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, show that the function defined by g of x equal to x minus bracket x, சரியா, is discontinuous at all interval point. சரியா, discontinuous ன்னு ப்ரூவ் பண்ணும். here bracket x denotes greatest integer less than or equal to x. okay, நான் ஆல்ரெடி லாஸ்ட் லெசன்லேயே சொன்னேன் இந்த ஃபங்க்ஷன் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, திருப்பி ஒரு வாட்டி வேணால் ரிப்பீட் பண்ணுறேன். சி, இன்டிஜர் என்ன, நெகட்டிவ் டு பாசிட்டிவ். சரியா, -1 0 1 2 2.3. ஓகே, அதே மாதிரி இன்னொரு செட் -1 0 1 2, இது மட்டும் ஒரு செட். ஓகே, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் திங்னு கேட்டாக்க என்ன சொல்லணும்னாக்கா we need to say 2. ஓகே, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். சரியா, இப்போ 2.3ன்றது வந்து எல்லாமே இன்டிஜர் தான். கரெக்டாக, ஐ மீன் எல்லாமே வந்து ரியல் நம்பர்ஸ். சரியா, இன்டிஜர்னு பார்த்தா என்னென்ன -1 0 1 and 2. ஸோ அப்போ இதில் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்ன, ஆப்வியஸ்லி 2 தானே. 2.3 இஸ் நாட் அன் இன்டிஜர். கரெக்டாக, 2 இஸ் த கிரேட்டஸ்ட் இன்டிஜர், அதுதான் சொல்கிறேன். ஓகே, அப்போ இந்த ஃபங்க்ஷனில் கிரேட்டஸ்ட் இன்டிஜர்னால் என்னது, 2 தான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர். புரியுதா, இந்த ஃபங்க்ஷனில் 2 தான் கிரேட்டஸ்ட், இங்கேயும் 2 தான் கிரேட்டஸ்ட். ஏன்னா இது வந்து 2வே வந்து இன்டிஜர் தான், பட் இங்கே 2.3 இன்டிஜர் கிடையாது. சரியா, ஆக்சுவலாக கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கு அதான் டெஃபினேஷன். ஓகே, now see, டிஸ்கண்டினியூவஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா, அப்போ என்ன பண்ணணும், கிரேட்டஸ்ட் இன்டிஜர்னால் எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஸோ சி, நம்ம ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். சரியா, லெட் அஸ் கன்சிடர் அ பாயிண்ட் ஏ. இந்த பாயிண்ட் ஏல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, அந்த ஏ வந்து ஒரு இன்டிஜர்னு எடுத்திருக்கோம். சரியா, ஸோ இதோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எப்படி, இன்டிஜர்னு பாசிட்டிவ் இன்டிஜர்னு அசியூம் பண்ணியிருக்கேன். சரியா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ மைனஸ் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கிடச்சிருமா. சரியா, g of x பண்ணணும். கரெக்டாக, லிமிட் h tends to 0 g of a minus h பண்ணணும். கரெக்டாக, for getting the left hand limit. சரியா, அப்போ என்ன அர்த்தம், எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் a minus h போடணும். சரியா, அப்போ லிமிட் h tends to 0, x எங்கே இருக்குது, இங்கேயும் x இருக்குது. கரெக்டாக, அப்போ what we can write it as a minus h, x minus திருப்பியும் a minus h. ஓகே, நல்லா பாருங்கள், நல்லா கவனிங்க. a மைனஸ் ஹெச்சில் நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள். சரி, இந்த பாட்டில் எந்த டவுட்டுமே இருக்காது. கரெக்டாக, இந்த பாட்டில் எந்த டவுட்டும் இல்லை. சரியா, இந்த பாட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரியா, நம்ம h என்ன எடுக்கிறோம், ஹெச்சோட வேல்யூ என்ன, விச் இஸ் நியர்லி ஈக்குவல் டு 0. சரியா, அப்போ நியர்லி ஈக்குவல் டு 0னா h வில் பி சம் 0.001 என்ன வேணாலும் இருக்கலாம். சரியா, விச் இஸ் நியர்லி ஈக்குவல் டு 0. ஏன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர். கரெக்டாக, ஏன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர். சரியா, இந்த பாசிட்டிவ் இன்டிஜரில் நான் ஒரு சின்ன டெசிமலை மைனஸ் பண்ணிட்டா இது என்ன ஆகும், சம் சி எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே 2 இருக்குது. சரியா, இங்கே ஏ வந்து 2. சரியா, ஹெச் வந்து 0.01. ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், 2 minus 0.01 பண்ணிட்டேன். 2 minus 0.01 பண்ணால் என்ன வரும், 1.99 வருதா. ஓகே, ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் படி இப்போ இதை எப்படி எழுதலாம், we will write it as 1. கரெக்டாக, 1.99ஓட இருக்கிறதுலே அதிகமானது என்னது, -1 0 1, அதுக்கப்புறம் 1.99 வருது. கரெக்டாக, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் அப்படின்னு பார்த்தாக்கா 1 தான். சரியா, அப்போ என்ன அர்த்தம்,
a minus h equal to greatest integer equal to ஒருவேளை a ஓட கம்மியாகிறதுனால we can write it as a minus 1 கரெக்டாக. 2க்கு பதிலாக என்ன போட்டோம், எக்ஸாம்பிள் சொன்னப்போ 1 போட்டேன், ஏன்னா அது வந்து 1.01 மைனஸ் பண்ணதுனால அதுக்கு அடுத்த greatest integer will become 1. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா this entire thing is equal to a minus 1. புரியுதா? greatest integer definition படி a minus 1. சரியா? இந்த இடத்துல என்ன இருக்குது, a minus h இருக்குது. ஓகே, now h equal to 0 substitute பண்ணால் h 0 ஆகிடுது, மீதி என்ன இருக்குது a minus 1 ஆகுது. இதை சால்வ் பண்ணாக்கா we get a cancelled, minus minus plus, so plus 1 is the answer. புரியுதா? என்ன பண்ணன்னு தெரியுதா, greatest integer ஃபங்க்ஷனை நான் ஜஸ்ட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். சரியா? சின்ஸ் அதில் h மைனஸ் ஆனதுனால இது வந்து வெறும் ஏவாக இருந்தது, இப்போ a மைனஸ் 1 ஆகிடுச்சு. சரியா? இப்போ அடுத்த கேஸ் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்த்தாச்சு, ரைட் ஹேண்ட் லிமிட் பாருங்கள். கன்சிடர் x ஈக்குவல் டு a ப்ளஸ். சரியா? g of x ஈக்குவல் டு h டென்ஸ் டு a ப்ளஸ். இந்த ப்ராசஸ் புரிஞ்சா? இந்த ப்ராசஸ் ஈஸி தான். ஓகே, நவ் லிமிட் h டென்ஸ் டு 0, x இருக்க இடத்துலலாம் என்ன போடணும், a ப்ளஸ் h போடணும். a ப்ளஸ் h போட்டாச்சு, மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் a ப்ளஸ் h. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் நல்லா கவனிங்க, ஹெச்ன்றது ஒரு ஸ்மால் வேல்யூ. சரியா? இந்த இடத்துல நான் a வந்து 2ன்னு எடுத்திருக்கேன், ஹெச்ன்றது 0.01 எடுத்திருக்கேன். இப்போ என்ன வருது, 2.01 வருது. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இப்போ என்னது, அதே a தான் வரும். சரியா? கரெக்டு தானே? 2.1 தாண்டி போக முடியாது அதால், கரெக்டாக. அதே மாதிரி 2.1க்கு கம்மியான இன்டிஜர் இது 2. அதனால் நமக்கு என்ன வருது, இந்த இடத்துல இதோட டெஃபினிஷன் என்ன ஆகிடுச்சு, a. சரியா? சிம்பிளாக சொல்லணும்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை a மைனஸ் h நம்ம என்ன போடலாம், a மைனஸ் 1ன்னு போடலாம். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனில் a ப்ளஸ் hன்னு வந்துச்சுன்னா வாட் we can write it as a. சிம்பிள். சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்னது, ஏவும் கேன்சல் ஆகிடும், we will get 0. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் அ டிஸ்கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். நம்ம அதை தான் வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ ஐ திங்க் இன்றைக்கி வீடியோ ரொம்பவே லென்த்தி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 19 கொஷின் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து 20லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். சரியா? எக்ஸசைஸ் கொஷின் நாளைக்கு மோஸ்ட்டாக நாளைக்கு எக்ஸசைஸை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு we will go to differentiation, ஐ மீன் நம்மளோட டெரிவேட்டிவ் பார்த்துடலாம். சரியா? ஓகே, now let's just எல்லாம் கிளியராக சொல்லிவிட்டு நான் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, எக்ஸசைஸ் கொஷின் நம்ம நியர்லி 20 கொஷின் போட்டிருக்கோம். சரியா? இந்த 20 கொஷினும் உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் இருக்கணும். ஓகே, உங்களோட டியூஷன் நோட் ஏதோ நோட்டில் கண்டிப்பாக இந்த 20 கொஷின் இருக்கணும். சரியா? நான் சொல்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா ஈஸியாக புரிஞ்சுட்டு வரும் லெசன். சரியா? ஒரு வேளை நான் சொல்கிறத இதை வந்து ஒரு கதை, ஒரு ப்ராங்க் வீடியோ மாதிரி பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ won't get anything. சரியா? இதோட டீட்டெயிலாக யாராலையுமே சொல்லித்தர முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.